ஹே கைஸ், எஸ்.ஏ. சூர்யா நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன வெப் சீரிஸ் வதந்தி. இந்த வெப் சீரிஸோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி காந்தாரா படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் கமெண்டில் பின் பண்ணியிருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வெப் சீரிஸோடைய டைட்டில் வதந்தி. அதுக்கு கீழே த ஃபேபிள் ஆஃப் வெலோனின்னு ஸ்லோகம் எழுதியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸில் யாருடைய வதந்தியை பற்றி சொல்ல வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத டைட்டில் மூலமாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸோடைய ஆரம்பத்தில் வெலோனியோடைய உடம்பை டம்மி மாதிரி நினச்சி சினிமாக்காரவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது ஏன் டம்மி மாதிரி இருக்குது அப்படின்னா, இதுக்கான டீட்டெயிலாக வெலோனியோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் செத்து 3 நாள் ஆச்சு அப்படிங்கிறத டாக்டர் சொல்கிற மாதிரி ஒரு டயலாகு வச்சுருப்பாங்க. அழகான ஒரு பொண்ணு இறந்து போச்சு அப்படின்னு சின்ன ஆக்டர்ல இருந்து பெரிய ஆக்டர் வரைக்குமே ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. வெலோனியோட ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது அழகில் மயங்கி ஒருத்தர் ஆம்புலன்ஸுக்கு பின்னாடி ஏறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே இது இந்த ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட்டுமே வெலோனியை வரைஞ்சி காமிச்சிருப்பாரு. அப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அங்கே மார்ச்சுரியில் வேலை பார்க்குற பையனுமே இவ்வளவு அழகாக இருக்காங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே இது இந்த ஃபோட்டோவை இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிக்கும்போது இவ்வளவு ஒரு அழகான பொண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரியும், எஸ்.ஏ. சூர்யா இந்த அழகான பொண்ணு ஏன் இறந்து போச்சு அப்படிங்கிறது தெரியாமலே இருக்குதே அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக்குமே வச்சுருப்பாங்க. இந்த வெப் சீரிஸில் ரொம்ப இடத்துல எல்லோ கலராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வெலோனியோடைய இன்ட்ரொடக்ஷனில் கவனிச்சிங்க அப்படின்னா எல்லோ கலர் ட்ரெஸ் தான் இன்ட்ரொடக்ஷனாக இருக்கும். அதே மாதிரி வெலோனி இறந்து போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இந்த படத்தோடைய இன்ட்ரொடக்ஷனில் ஒரு சினிமாக்காரவங்க வருவாங்க. அப்போ தான் இந்த வெலோனியை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ஷாட் வச்சுருப்பாங்க. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்கும் போது அதுக்கு ஒருத்தர் சொல்லுவார், இந்த படத்தை எல்லோ ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. இங்கேயுமே எல்லோ கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. லைலா வந்து ஒரு மேன்ஷன் நடத்திட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த வெப் சீரிஸில். அந்த மேன்ஷனோடைய பில்டிங்கோட கலருமே எல்லோ கலராக தான் இருக்கும். மேன்ஷனோடைய நேம் போர்டுமே எல்லோ கலரில் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. லைலாவுடைய இன்ட்ரோ காமிக்கும் போது அவங்களுமே எல்லோ கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் கல்யாணக்கார வீட்டில் வச்சுக்கிட்டு, என்ன நீங்கள் எழுதுறது எல்லா நியூஸுமே மஞ்சள் பத்திரிக்கையில் வர மாதிரியே இருக்குதே அப்படின்னு சொல்கிற ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. அங்கேயுமே எல்லோ கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. வெலோனி இறந்து போனதுக்கு அப்புறம் லைலாவும் ஒரு பாட்டிமாவும் பிளாக் கலர் காஸ்டியூம் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க இறுதி சடங்குக்கு. அதே மாதிரி அலெக்ஸோடைய இறுதி சடங்குக்கு எஸ்.ஏ. சூர்யா பிளாக் கலர் காஸ்டியூம் யூஸ் பண்ணியிருப்பாரு. வெலோனி இறந்து போயிட்டதா பேப்பரில் போட்டிருப்பாங்க. அப்போ டோனியோடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து வெலோனியை தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருப்பாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவர் வந்து ஏன் சொல்லணும் அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்பாங்க. அப்படிங்கிறதுக்காகவே அவர் ஏன் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காக ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. கரெக்டாக இந்த பொண்ணு யாருன்னு சொன்னால் பணம் தருவீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. பணத்துக்காக தான் வந்து இவர் சொல்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. வெலோனிக்கு இந்த வெப் சீரிஸில் அப்பானா ரொம்ப பிடிச்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஒரு ஷாட்டில் ஒரு பழைய சூர்கேஸில் ட்ரெஸ்ஸு, வாட்சு, கண்ணாடின்னு ஒரு சில பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து வெலோனி பார்க்குற மாதிரியும் அதை அப்பாவோடைய நினைவாக பத்திரமா வச்சுருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இடையில ஒரு 5 பேரை ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க வெலோனியோடைய கேஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. எதுக்கடா இவங்களை அடிக்கடி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கான ரெஃபரன்ஸாக வெலோனியோடைய நியூஸ் வந்து எப்படி பப்ளிக்கிட்ட வந்து போய் சேருது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸாக இந்த 5 பேரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு நியூஸு எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. பத்திரிகையாளர் வந்து ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயத்த ஸ்ட்ராங்காக எழுதுகிற மாதிரியும், கதையாசிரியர் வந்து லாஸ்ட்டாக 3 புக்கு சேல்ஸ் ஆகலை, அவருடைய கற்பனை திறனை வச்சு ட்ரெண்டிங்காக இருக்கிற வெலோனியோடைய கதையை கற்பனை திறனை வச்சு சேல்ஸ் பண்ணுறதும், சாதாரண மக்கள்கிட்ட எப்படி இந்த நியூஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க.
எஸ்.ஏ. சூர்யா ஒரு ஷாட்ல சொல்லியிருப்பாரு, பெலோனி கிட்ட ஃபோன் மட்டும் இருந்தா மொத்த ஜாதகத்தையுமே எடுத்திருந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனா அவங்க கிட்ட மொபைல் இல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. காலேஜ்ல அவங்க ஃப்ரெண்டோடைய ஃபோன்ல தான் இந்த டிக்டாக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது மூலமா பெலோனி கிட்ட மொபைல் இல்ல அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. லைலா விக்னேஷ் கிட்ட இந்த ஒரு சீன்ல பிளம்பிங் வேலை தெரியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு விக்னேஷும் சொல்லியிருப்பாரு. இதுக்கான டீட்டெயிலாகவே போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் விக்னேஷ் வந்து ஆரோ இன்ஸ்டாலேஷனில் தான் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ப்ரெசண்டில் நடக்கிற ஸ்டோரி 2020 நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெலோனி ஒரு நாள் காணாமல் போயிட்டா, ஆனால் திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க, பெலோனியை காணோம் அப்படின்னு. அப்போ வருஷம் வந்து 2019ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன் போர்டில். இந்த பெலோனியோடைய கேஸு எவ்வளோ நாள் நீடிக்குது அப்படிங்கிறத எஸ்.ஏ. சூர்யாவுடைய குழந்தை மூலமாக நாள் கணக்கை காமிச்சிருப்பாங்க. எஸ்.ஏ. சூர்யா கிட்ட இந்த பெலோனியோடைய கேஸு ஃபஸ்ட் டைம் வரும்போது எஸ்.ஏ. சூர்யாவுடைய குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற வயசாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமாட்டி தான் எஸ்.ஏ. சூர்யா இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்கும் போது அவருடைய குழந்தை நின்று நடக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இந்த கேஸை கிட்டத்தட்ட முடிக்க வரும்போது 1 இயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காகவே குழந்தைக்கு பிறந்த நாள்லாம் கொண்டாடுற மாதிரியும் ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஷாட்ல விவேக் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு நேம் போர்டு காமிச்சிருப்பாங்க. விவேக்கோடைய இன்ட்ரியல கவனிச்சோம் அப்படின்னா ஏன்னு இருக்கும். அதே மாதிரி விவேக்கோடைய குழந்தையோடைய பேருமே அப்புச்சின்னு வச்சிருப்பாங்க. ஒருவேளை விவேக்கோடைய அப்பா பேரு அப்புச்சின்னு இருக்கலாம். அப்பா பேரை தான் மகனுக்கும் வச்சிருக்காங்க போல. இந்த படத்தில் 4th காலம்ங்கிற ஒரு நியூஸ் பேப்பரில் பெலோனியோடைய கேஸு விடாமல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் போடுறாங்க அப்படின்னா, இவர் ஒரு 4-5 பொண்ணுகளோட இருக்கிற ஒரு வீடியோ வந்து பப்ளிக்கில் ஷேர் ஆகிருக்கும். அந்த நியூஸை மறைக்கிறதுக்காண்டி தான் பெலோனியோடைய கேஸை விடாமல் எழுதிட்டு வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கதையில் வேலன் வந்து பாம்பு கடிச்சு தான் இறந்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான ரெஃபரன்ஸாகவே பெலோனி இறந்து போன இடத்துல ஒரு பாம்பு புத்து இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஒரு ஷாட்டில் எஸ்.ஏ. சூர்யா ஸ்னேக் கேம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பார். அப்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 2 பால் வந்து க்ரீன் கலராக இருக்கும், ஒரு பால் வந்து ப்ளூ கலராக இருக்கும். 2 க்ரீன் கலர் பால் வந்து ரெஃபரன்ஸாக லைலாவும் பெலோனியையும் குறிக்கிற மாதிரியும், ப்ளூ கலர் பால் வந்து ஜோன்ஸ் துறையை குறிக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ப்ளூ கலரை கனெக்ட் பண்ணுற விதமாக ஜோன்ஸ் வந்து எஃப்ஐஆர் காப்பியில் சைன் போட்டிருப்பாரு. அதை வச்சு தான் எஸ்.ஏ. சூர்யா கண்டுபிடிச்சிருப்பாரு யார் பெலோனியை கொலை பண்ணுனா அப்படின்னு. அதில் ஜோன்ஸ் துறை அப்படின்னு ப்ளூ கலர் பெனில் சைன் போட்டிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எஸ்.ஏ. சூர்யா ஒய்ஃபுக்கும் பெலோனிக்கும் ஒரு சில சிமிலாரிட்டி இருக்கும். எஸ்.ஏ. சூர்யாவுடைய ஒய்ஃப் வந்து மொபைல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தோடைய இடையில தான் எஸ்.ஏ. சூர்யா ஒரு மொபைல் வாங்கி தர மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பெலோனியும் இந்த கதையில் மொபைல் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன மூமெண்ட்டை கூட இந்த படத்தில் மிஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருப்பாங்க. அது என்னென்னு பார்ப்போம். இந்த ஒரு சீனில் பெலோனியை வேனில் ஏற்றிட்டு விக்னேஷ் வந்து அந்த மார்ச்சுரியில் வேலை செய்கிற பையனுக்கு காசு கொடுக்குற மாதிரியும், விவேக் கூட அசிஸ்டண்ட்டாக ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் ஒரு இன்ஸ்பெக்டரு, அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிற ஒரு டயலாக் வச்சுருப்பாங்க. அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற சீனுமே மிரரில் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஃப்ரேமில் எஸ்.ஏ. சூர்யாவுடைய ஒய்ஃபு அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டியான்னு அக்கறையாக விசாரிக்கிற மாதிரியும், இந்த ஒரு ஃப்ரேமில் டோனியோடைய ஃப்ரெண்டை சிசிடிவி கேமரா வச்சு விசாரிக்கும்போது டோனியோடைய ஃப்ரெண்டு வந்து சரியாக பதில் சொல்லியிருக்க மாட்டார். அப்போது டோனியோடைய ஃப்ரெண்டை அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அடி விழுந்த உடனே அங்கே வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃபு அடிக்கு பயந்த மாதிரி ஷாக்காக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த காட்டுப்பகுதியில் ஒரு ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி வர்றது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறத டயலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் டோனி பெலோனியை பற்றி சொல்லும்போது உண்மையாக தான் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவே லெஃப்ட் சைடு மட்டும்தான் கண்ணில் இருந்து கண்ணி தண்ணி வர மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த வெப்சீரிஸில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த வெப்சீரிஸில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.